Introduction of the career guide experts, our school alumnus, Mr. A. Josephat Russell, by our school, Leo B. Dikshida. We are proud that our Kristaraja School alumnus is going to guide us today to choose the best career of our life. I am Leo B. Dikshida of 12th standard, who have the pleasure of introducing such a personality to be our role model to become incredible legacy creator like him. It is of great joy that both his parents, Mr. Armstrong and Mrs. Pauline Cumulus, are also the students of Kristaraja Tuition Center of our friend Victor sir. Our career guidance expert is also a personality development trainer. He himself is a multifaceted personality. He is a dynamic entrepreneur. He is an accomplished professional in the field of agriculture, international business and data analytics. He holds a bachelor's degree in agriculture from Coimbatore and a master's degree in international business management from Poland. He currently works on the master data analyst at Stryker, a global leader in medical technology. In addition to his corporate expertise, he is a visionary entrepreneur. He is a founder of Farm to Cart, a global e-commerce platform that bridges the gap between farmers and the consumers. He has also founded an educational consultancy called Step Overseas, which supports students aspiring to study abroad. With a unique blend of agriculture knowledge, global business acumen, and tech-driven insight, he continues to inspire and empower aspiring people through innovation and impact. I am proud to introduce such a towering personality, our Kristaraja School alumnus, Mr. Josephat Russell. Thank you very much. Thank you very much, Leo B. Dikshida. Career guidance Pailarangam by career guidance expert, our school alumnus, Mr. A. Josephat Russell. ஆரோக்கியத்தில் இதே இடத்துக்கு நீ வரணும், இதே இடத்துக்கு நீ வரணும். இதில் எனக்கு மிக பிடித்த என்ன சொன்னால், அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி இடத்த விட்டு எந்திரிக்காமல் அழகாக கவனிச்சுட்டே இருந்தீங்க. இந்த கவனம் செலுத்தி இறுதி வரைக்கும் வேணும். அடுத்த 1 மணி நேரம் உங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீ இவ்வளோ நேரம் அமைதி காத்தல் மாதிரி இனி வரக்கூடிய 1 மணி நேரமும் அமைதி காக்க போகிற. அதுக்காக ஆல் ஆஃப் யூ கிவ் வெரி குட் கிளாப்பிங் டு யுவர்செல்ஃப். எல்லாம் கிளாப் பண்ணாமல் எஸ் பியூட்டிஃபுல். இதே மாதிரி என்ன செய்கிற, நீ அமைதி காக்கணும். யாரோ ஒரு பையன் முன்னால் வைப்போம். யாரோ ஒரு பையன் ஓடியா சின்ன கம் கம் ஏன்னா ஒன் ஆஃப் யூ கம் ஜீசஸ் கம். இப்போ சும்மா ஒரு இன்ட்ரோக்காக செய்கிறேன். எந்த மாதிரி மனநிலையில் நீ உட்கார்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. விளையாட்டுத்தனமாக இருக்காத. இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு பார்ப்போம். ஏன்னா அது உண்மையான பார்ப்போம். ஜீசஸ், ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உங்கள் வயசு என்ன? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? I am 14 years young. I am 14 years young. நான் கேட்டேன் how old are you? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க how old are you சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொன்னால், நீங்கள் ஓல்டுன்னு சொல்லாதீங்க, அந்த கேள்வியே தவறு. கேள்வியே தவறு. I am not old, I am 14 years. 14 years young அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே சொல்லிக்கிறது நல்லா கிளாப் பண்ண பார்ப்போம். எஸ். ஸோ ஆல் தி சில்ட்ரன், நீ மனதால் எப்போதுமே யங்காகவே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் அவனை யார் கேட்டால் ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு கேட்டால் என்ன செய்யணும்? ஐ ஆம் 14 years அல்ல 15 years யங் அப்படின்னு சொல்லி பழகணும். அடுத்து இப்போ மறுபடியும் கேட்குறேன், ஹவ் ஓல்ட் ஆர் யூ? I am 14 years young. 14 years யங்னு சொல்கிறார் இல்லையா? பட் நான் சொல்கிறேன், இவர் பொய் சொல்கிறார். இவர் பொய் சொல்கிறார். ஏன் பொய் சொல்கிறாருன்னு இப்போ பாரு. இப்போ ஹவ் ஓல்ட் இஸ் யுவர் ஷர்ட்? உன் ஷர்ட் எவ்வளோ? 1 month. இந்த ஷர்ட் 1 month ஓல்டு. ஷர்ட் 1 month ஓல்டு. அது மாதிரி ஜீசஸ் அப்படிங்கிற அந்த உயிருக்கு, ஜீசஸ் என்பவருக்கு இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்பு தான் 14 years. எப்படி இந்த உடம்புக்கு சட்டை உடையா இருக்குதோ அது மாதிரி நம்முடைய இருப்பு தன்மைன்னு சொல்லுவோம். நம்முடைய இருப்பு தன்மை, நம்முடைய தெய்வீக தன்மை.
அதற்கு ஒரு உடை தான் என்னது? இந்த உடம்பு. இந்த உடம்புக்கு தான் அவர் என்னது 14 இயர்ஸ் சொல்றாரு ஒழிய உண்மையிலே ஜீசஸ்க்கு என்னது 14 இயர்ஸ் இல்ல. ரியலி he is a divine child. நல்லா புரிஞ்சுக்கோ. ஜீசஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே புரிஞ்சுக்கோ. டிவைன் சைல்ட். எல்லாருமே என்னது? all of us are human beings coming to this earth to live a temporary life. ஒரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்ச நாளைக்கு அனுபவிக்க வந்திருக்கக்கூடிய இறை துளிகள் நாமெல்லாம். நம்மளா யாரு? இறை துளிகள். கொஞ்ச நாளைக்கு இந்த பூமியில் இருந்து போக போற, அவ்வளவுதான். நாம இறை துளிகள் சொன்னா, இந்த இறைவன் இருக்கா இல்லையா, பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் பெரிய கடல் மாதிரி. பெரிய கடலுக்கு இருக்கக்கூடிய எல்லா குணமும் எதுக்கு இருக்குது? மழை துளிக்கு இருக்குது. அதுபோல ஒரு மனிதனுக்கு நான் வந்து இறை துளி, அதுபோல இறை துளி. பிரபஞ்ச ஆற்றலுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குதோ அது எல்லாமே யாருக்கு இருக்குது? நாம் இருக்குது, நமக்கு இருக்குது. நான் சாதிக்க பிறந்தவர்கள். எதை வேணாலும் சாதிக்க முடியும், எதை வேணாலும் சாதிக்க முடியும். நீ உன் மனசுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை மட்டும் வச்சுக்கவே கூடாது. என்னால் முடியாது அப்படின்னு என்ன மட்டும் வைக்கக்கூடாது. என்னால் எல்லாமே முடியும். பிகாஸ் ஐ எம் a divine child. Because I am a divine child. Just like a raindrop is a part of ocean. எப்படி ஒரு மழைத்துளி பெருங்கடலுடைய ஒரு அங்கமா இருக்குதோ அது மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் நீ என்ன நினைக்கணும்? I am a divine drop in the universe. இந்த யூனிவர்ஸ் என்ற பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு இல்லையா, இந்த யூனிவர்ஸ் என்ற பிரபஞ்ச ஆற்றல்ல நான் ஒரு தெய்வீக துளி. எனவே பிரபஞ்ச ஆற்றலுக்கு என்னென்ன முடியுமோ அது மாதிரி யாரால முடியும்? என்னால முடியும். இந்த மனப்பக்குவத்தை இந்த நிகழ்ச்சியை கவனிக்கணும். ஏதோ ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் ரசல் வந்தாரு, அவரு எதோ நடத்தினாரு அப்படி போகக்கூடாது. என்ன செய்யறத உள் வாங்கணும். என்ன சொன்னா, நம்ம இறைமைத்தன்மை வாய்ந்தவர்கள் நிறைய பேர் மறந்துட்டோம். குழந்தைகள் நிறைய பேர் மறந்துட்டோம். மறக்கடிச்சிட்டாங்க. நம்மளை வந்து அது எப்படியோ மறந்து போச்சு. பட் அதை மறுபடியும் நினைவு கொள்ளணும். எல்லாருமே இறைவனால் படைக்கப்பட்ட பிரபஞ்ச ஆற்றலால் உருவாக்கப்பட்ட இறை துளிகள். அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு என்ன சக்தி உண்டோ அது நமக்கு உண்டு என்ற அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஜீசஸ். பியூட்டிஃபுல். சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் படித்த ஸ்கூல் இதே மேடையில் விக்டர் சார் கையால் பல தடவை பரிசு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி அதே விக்டர் சார், அதே ஸ்கூல், எதுவுமே மாறல. ஆனால் அந்த காலங்களும் அந்த நேரங்களும் சரியான இடத்த கொண்டு சேர்ந்துருக்குன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. அப்புறம் இந்த உலகத்தில் நான் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த என்னோடய அப்பா அம்மா, என்னோட எல்லா வெற்றி தோல்வியிலையும் என்னை சரிசமமாக பார்த்து எனக்கு எப்பப்பெல்லாம் நம்பிக்கை தேவைப்படுதோ அப்பப்போ நம்பிக்கை கொடுத்து தோற்று போகிறப்ப கூட என்னை தட்டி பரவாயில்ல, வாழ்க்கை இது முடியலை, என்னவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தை தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இங்கே இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்லி ஆரம்பிக்கிறேன். உங்கள் குழந்தைங்களை எந்த சூழ்நிலையிலையும் திட்டினாலும் அடித்தாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன ஒவ்வொரு வார்த்தைகள் அது ஒரு பெரிய நம்பிக்கை. நம்ம நினைக்கலாம் ஒரு சின்ன வார்த்தை தானே அப்படின்னு, பட் அது ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கும், அது ஒரு பெரிய சரித்திரத்தையும் உருவாக்கும் நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I would thank Victor sir to give me that as a mammoth opportunity for me. ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேடை நான் எத்தனையோ மேடைகள் ஏறி போய் பார்த்துருந்தாலும் ஒரு சின்ன ஸ்டோரியோடு இதை ஆரம்பிக்கிறேன் சார். சால்மன் மீன் அப்படின்னு ஒரு மீன் இருக்குது. அது பசிபிக் ஓஷனில் பிறந்து அப்படியே அட்லாண்டிக் வழியாக அப்படியே அந்த ஓஷன்லேயே ட்ராவல் ஆகி ஒரு ரிவரில் பிறந்து அது ஒரு ஆற்று மீன். ஆனால் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிக விலை மதிப்புள்ள ஒரு மீன் வந்து சால்மன் மீன். ஏன்னா அதில் வந்து அதிகமான சத்து இருக்குது. அது பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர், ஒரு ஆற்றுல தான் பிறக்கும். அது அப்படியே ட்ராவல் ஆகி ஒரு கடலுக்கு போய் அங்கே தன்னோட இனப்பெருக்கத்தை முடிச்சுட்டு திருப்பி தான் எங்கே பிறந்துச்சோ அங்கேயே வந்து இறந்துடும். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஊரில் இதே இடத்துல தான் பிறந்து எத்தனையோ நாடுகளுக்கோ எத்தனையோ மேடைகளுக்கோ போனாலும் அதெல்லாம் கிடைக்கிற சந்தோஷத்தை விட இங்கே இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அனைத்து மதிப்புக்குரிய பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் லியோ அப்புறம் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியுடைய அனைத்து மதிப்புக்குரிய இருபால் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்னோட தம்பி தங்கச்சி உங்களுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தையும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறதுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள் வந்திருக்காரு இல்லை நான் சொல்கிறது வந்து
ஒரு புரியாத விஷயமோ அப்படியே கிடையாது. ரொம்ப இயல்பான விஷயங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒவ்வொருத்தவரும் பெரிய சக்தி. ஆக்சுவலாக ஒரு அணு வந்து ரொம்ப சின்னது, அதை வந்து கண்ணால் கூட பார்க்க முடியாது. ஆனால் அந்த அணுவை பிளந்து தான் அணுசக்தி ஆயுதமே உருவாக்குறாங்க. ஸோ அது மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. பொதுவாக பெரிய அட்வைசர்ஸ்லாம் கூட உங்களுக்கு இன்றைக்கி உள்ள உலகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஜென்ஸின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கால சூழ்நிலை பிறக்கிற மனிதர்களுக்கு இந்த உலகம் ஒரு பேர் வைக்கும். அதாவது 90களில் பிறக்கிறவங்களுக்கு 90ஸ்னும், 80ஸில் பிறக்கிறவங்களுக்கு 80ஸ்னும், அப்புறம் இப்போ 2000க்கு அப்புறம் பிறக்கிறவங்கள ஜென்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2025க்கு அப்புறம் பிறக்க போகிற குழந்தைங்கள ஜென் ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அட்வான்சிங், அதாவது மனித பரிணாமங்கள் ரொம்ப அட்வான்ஸ் ஆகுது. நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஹோமோசெப்பியன்ஸ், நியாண்டர்தால் மனிதன், இதெல்லாம் சயின்ஸில் இருக்கும் இல்லையா. அது மாதிரி இன்னைக்கு உள்ள டெர்மினாலஜி படி நீங்கள் எல்லாமே ஜென்ஸி, அதாவது மோஸ்ட் அட்வான்ஸ் வெர்ஷன். ஸோ அதனால் உங்களால் எல்லாமே பண்ண முடியும். சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சின்னதாக கான்சென்ட்ரேட் பண்ணால் கூட நீங்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு, என்ன நம்ம நினைக்கலாம் நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக முடியுமா, நம்ம இப்படி ஆக முடியுமான்னு. பட் நீங்கள் தான் ஆக முடியும். நீங்கள் ஆகாமல் வேறு யார் ஆகுவா சொல்லுங்கள்? ஸோ நீங்கள் தான். ஸோ அப்படி நினச்சிருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கண்டக்டர், ஏன்னா ஒரு டிரைவர் தான் ரஜினிகாந்த். ஸோ அவர் நினச்சிருப்பாரா 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரஜினியாக தான் ஆகும் அப்படின்னு. ஸோ இது வந்து 100ல் ஒருத்தருக்கு செட் ஆகும், 1000ல் ஒருத்தருக்கு செட் ஆகும், நமக்கெல்லாம் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஒரு சாதாரணமாக படிப்பை போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொருத்தவனாலுமே ஒரு இலன் மஸ்காவோ அல்ல ஒரு பிர்லா ஃபேமிலி மாதிரியோ எவ்வளோ பெரிய விஷயத்த கூட ரொம்ப சாதாரணமாக செஞ்சிட முடியும். ஒன்று தான், ஒன்றில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதையே உங்கள் வாழ்க்கையாக்கிங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தேடி வரும். ஸோ இதிலேருந்து என்னுடைய ஒரு சின்ன கதையோடு என்னுடைய ஸ்டோரியை ஆரம்பிக்கிறேன். ஸோ 2002 to 2007 நான் கிறிஸ்தாஜா ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ அங்கே படிச்சுட்டு என்னோடய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் படித்தேன். ஸோ அங்கே படிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து 6th to 12th வரைக்கும் 10th வரைக்கும் புதுப்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ அங்கேருந்து என்னோடய பிஎஸ்சி அக்ரி, அதாவது வேளாண்மை படிப்பில் வந்து பட்டப்படிப்பை வந்து கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படித்து முடிச்சுட்டு அங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணி போலண்ட் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய MBA படிப்பை முடிச்சுட்டு அங்கே இப்போ ஒர்க் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய அடையாளம், இதுதான் நான். ஸோ இதுக்கடையில் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு என்னால் எந்த விஷயத்தில் சொல்ல முடியும். ஏன்னா நானும் பெரிய லெவலில் எதுவும் பேச சார்லாம் சொன்ன மாதிரி பெரிய சாதனைகளோ அப்படியோ கிடையாது. பட் என்ன வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், என்ன மாற்றின சில விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஹாப்பியா எல்லாம்? சரிங்க, ஜஸ்ட் a ஸ்மைல். That's me. So, Armstrong. நான் சொன்ன மாதிரி என்னோடய இன்ட்ரோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் லைஃப், யூ டோன்ட் ஹாவ் டு பி கிரேட் டு ஸ்டார்ட், பட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டு பி கிரேட். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருக்கணும். எனக்கு என்ன சொல்கிறது, இப்போ சில விஷயங்கள்லாம் இருந்தால் தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற எந்த யூஸும் இல்லை இதெல்லாம் இல்லை நான் இதை பண்ணலை அப்படின்னு எக்ஸ்கியூசஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பண்ணுற சின்ன முதல் மிஸ்டேக். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம கிரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம செய்யணும்னு நினைக்கிறதே கிரேட் தான். அப்படிங்களா? ஸோ இதை வந்து உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஸ்டோரி நான் ஒன்று சொல்கிறேன். நான் வந்து போலந்து போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2019 நான் என்னோடய ஸ்கூல்ஸ் முடித்தோடனே உங்களுக்கே தெரியும் நம்ம ஊரோட லிமிட்டட் ரிசோர்ஸஸ். அதாவது நம்ம ஊரில் வந்து ஒரு சின்ன லேகிங் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எங்கள் அப்பாட்ட அடிக்கடி சொல்லுவேன், 12th வரைக்கும் 10th வரைக்கும் எஜுகேஷன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க எல்லாமே நல்லா படிப்பாங்க. நான் கம்பேர் டு நிறையா வெளியிலையும் படிச்சிருக்கேன், வெளிநாடுகள்லையும் படிச்சிருக்கேன். அதாவது அந்த அப்சர்விங், அதை சொல்கிறத புரிஞ்சக்கூடிய திறமையும் அந்த அப்ளிகேஷனுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய இருக்குது. ஆனால் அது எங்கே கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அந்த கைடன்ஸ் 10th அப்புறம் என்ன, 12th அப்புறம் என்னங்கும் போது ஒரு கேள்விக்குறி வருது. அந்த இடத்துல ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான ஆள் இல்லாதனால தான் பல பெரிய விஷயங்கள் மிஸ் ஆகிடுது. அது மட்டும் கொடுத்தா இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களுமே மிகப்பெரிய சாதனை பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து ஸ்கூல்லே வந்து ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப சேட்டை பண்ணுவேன். அதே மாதிரி காலேஜ்லேயுமே ரொம்ப சேட்டை பண்ணுவேன். ஸோ பெரிய அளவுக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் இந்த பர்பஸ், வாழ்க்கையில் ஒரு சின்ன பர்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்போ உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிக்கும். ஏன்னா நான் எவ்வளவோ சொல்லலாம், சார் எவ்வளவோ சொல்லலாம், பட் உங்களுக்கே தெரியும் நான் இதுதான் அப்படின்னு. ஸோ இதில் உங்களுக்கு இந்த பர்பஸ்ன்னு சொல்லும்போது ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் கிரிக்கெட் பிளேயர் வருண் சக்கரவர்த்தி தெரியும்.
அவர் ஒரு இன்டர்வியூவில் எடுக்கும்போது கோபிநாத்திட்ட உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய நோக்கம், உங்களோட பேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நம்ம பல விஷயங்கள் பண்ணுவோம், படிப்போம், விளையாடுவோம், ஆனால் நமக்கு எது பிடிக்கும், நம்மளுக்கு என்ன சூட் ஆகும், இல்லை நம்ம எதை காதலிக்கிறோங்கிறது நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. எல்லாரும் படிக்க சொல்கிறோம், படிக்கிறோம், 12th படிக்கிறோம், 10th படிக்கிறோம், அதை தாண்டி நமக்கு ஏதோ ஒரு டிகிரி படிக்க சொல்கிறாங்க, படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம் அப்படின்னா. ஆனால் கடைசியாக உங்களுக்கு நீங்கள் எதை படிக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா அதான் உங்களோட பேஷன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, சார் நான் வந்து கிட்டாரிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன், 1 மணி நேரத்துக்கு மேலே என்னால் கிட்டார் வாசிக்க முடியல. சரி ஓகே, படத்தில் நடிக்க போகலான்னு போனேன், ஆனால் படத்தில் ஒரு படத்துக்கு மேலே எல்லாம் நடிக்கவும் முடியல. அப்போ என்னோட நோக்கம் தான் என்ன, நான் எதை காதலிச்சு பண்ணுறேன், நான் எதை விரும்பி பண்ணுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை சார். அப்போ நான் ஒரு நாள் பவுலிங் போட போனேன் ஒரு கிரவுண்டுக்கு. அப்போ நான் பவுலிங் போட்டுக்கிட்டே இருக்கேன் 10 மணி நேரம் போகிறேன், 12 மணி நேரம் எனக்கு போரே அடிக்க மாட்டேங்குது. அப்போ எந்த ஒரு செயலை, எந்த ஒரு வெளி உந்துதலும் இல்லாமல் நீங்களே உங்களுக்கு போர் அடிக்காமல் விருப்பப்பட்டு செய்றீங்களோ அதான் உங்கள் பேஷன். ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 25 வருஷம் ஆச்சு. ஏன்னா நானும் பல விஷயங்கள் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், கொஞ்சம் நேரத்தில் இது போதும்னு சொல்லுவேன். அந்த ஆசிலேஷன் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த டயத்தை எடுத்துட்டோம். உங்களுடைய அந்த யங் எனர்ஜியான டயத்தை இந்த சிந்தனைகள் பரிமாற்றம் என்ன செய்யும்னா உங்களை கடத்தி கொண்டு போயிடும். அப்போ அந்த உங்களுடைய அந்த எனர்ஜி ஃபுல்லாமே லாஸ் ஆகும். ஸோ அதனால அந்த பர்பஸை கண்டுபிடிச்சிருங்க. 10வது தான் படிக்கிறீங்க, 12வது தான் படிக்கிறீங்க, இப்போ நம்ம என்ன பர்பஸ், நான் எதுக்கு இருக்கேன், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிக்கும். ஸோ அதுதான். அது நான் ஏன் அதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, நான் வெளிநாடு போகும்போது எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. திருப்பத்தூரில் சொல்லுங்கள் எந்த கன்சல்டன்சி இருக்குது சொல்லுங்கள், நானும் அப்பாவும் கோயம்புத்தூர், சென்னை எங்கேயோ கன்சல்டன்சிக்கு போவோம், ரெஸ்பான்ஸ் இருக்காது, எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்காது. அப்போ 2019 வீசா இன்டர்வியூக்கு நான் போகிறேன் சென்னைக்கு, ரிஜெக்ட் ஆகுது. 2020 ரிஜெக்ட் ஆகுது. அப்போ எனக்கு ஒரு நிமிஷம் புரியல, வாழ்க்கை என்னடா தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டே வருது, இது ஏன் இப்படி எனக்கு அப்படின்னு. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு வெளிநாடு போனதுக்கு அப்புறமும் எனக்கு அங்கேயும் ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கல. ஸோ யார் என்னென்னு தெரியாது, ஏர்போர்ட்டில் தனியால் நான் மட்டும் நிற்கிறேன், அந்த நாடு தெரியாது, அந்த மொழி தெரியாது, அந்த மக்கள் தெரியாது. ஸோ ஏதோ ஒரு நம்பிக்கை போயிடணும் அப்படின்னு. ஸோ இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு கதை என்ன தெரியுமா, அதே 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஊரில் நான் இறங்கி 6 மாதத்துக்கு அப்புறம் பீஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு, விஜயோட படம். அந்த படத்தை நான் என் வாழ்க்கையில் இப்படி நினச்சி கூட பார்த்தல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கை எப்போ எப்படி மாறும்னே தெரியாது. உங்கள் கையில் இப்போ என்ன இருக்குங்கிறத வச்சு நீங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஏன்டா நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு. ஆனால் அடுத்த நிமிடங்கள் ஒழித்து வைத்திருக்கும் அதிசயம்தான் வாழ்க்கை. அது மாதிரி அந்த பீஸ்ட் படத்தை அந்த போலண்ட் நாடு முழுவதும் உரிமை பெற்று அந்த நாட்டுக்கே அந்த படத்தை நான் தான் ஓட்டினேன். அதுதான் அந்த ஃபோட்டோ. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த நாட்டோட மொழியும் எனக்கு தெரியாது, அந்த நாட்டோட பணமும் தெரியாது, அந்த அங்கே கூடிய ஆடியன்ஸ் தெரியாது, யாருன்னே தெரியாது. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாட்டுக்கே ஒரு படத்தை எடுத்து எப்படி ஓட்ட முடியும்? ஸோ ஆனால் அது ஓட்டணும்னு நான் நினைக்கவும் இல்லை. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக ஒரு மேலே ஒரு விஷயத்துக்கு மேலே கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த விஷயமே உங்களை தேடி வரும். இதைத்தான் பாபுலோ கொஹிலோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நீங்கள் உண்மையிலேயே ஒன்று மேலே ஆசைப்படும் பொழுது, உண்மையிலேயே அதுக்கான முயற்சி கொடுக்கும்போது, சூழ்நிலைகளும் காரணங்களும் அதுக்கு சரி வரலைன்னா கூட இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பேர் தான் யூனிவர்சல் வில் கான்செப்ட். இந்த கான்செப்டை ஈர்த்த எல்லாருமே கோடீஸ்வரங்க. அதில் உதாரணம் எலன் மஸ்க். ஸோ எலன் மஸ்க்கிறது ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்து அம்மா அப்பா சரியான வளர்ப்பு இல்லாமல் எந்த கைடன்ஸ் இல்லாமல் ஒரு நாட்டுக்கு ஓடி வந்து இன்றைக்கி அவர் கையில் இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூஷன் 4 ட்ரில்லியனுக்கு மேலே. இது இந்தியா ஜிடிபியோட அதிகம். ஒரு தனி மனுஷனுடைய மொத்த சொத்தும் ஒரு நாட்டோடைய மொத்த சொத்தை விட அதிகம். அப்படின்னா அந்த மனுஷன் எவ்வளோ தூரம் உழைச்சிருப்பான் பாருங்கள். எந்த விதமான அப்போ ஈஸி இல்லை இல்லையா? 4 ட்ரில்லியன் அப்படிங்கிறது ஒரு இந்தியா மாதிரி 150 கோடி பேர் மக்கள் வாழ்கிற இடத்துல இத்தனை பேர் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச ஒரு காசை ஒரு மனுஷனான டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற 2 கம்பெனி தான். ஒன்று ஆட்டோமோட்டிவ் செல்ஃப் டிரைவிங் கார் கம்பெனி, இன்னொன்று நாசா, இஸ்ரோ மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் அதாவது ஆஸ்ட்ரானாட் கம்பெனி. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒருத்தனால இன்றைக்கி பிரெயினுக்குள்ளே சிப்பே வச்சு நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்கன்னு கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், சில கற்பனையான விஷயங்கள் கூட ஃப்யூச்சரில் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் கூட சாத்தியமாகும் போது நம்மளால் ஏன் பண்ண முடியாது சொல்லுங்கள்? ஸோ அதனால் உங்களால் முடியும் அப்படிங்கிறத ஃபேமாக நம்புங்க. நம்மளை மிஞ்சி யாரும் இல்லை, அந்த கான்ஃபிடென்ட்டை கொண்டு வாங்க எப்போவுமே. சரிங்களா? கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ட் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ரொனால்டோ, உங்களுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ, CR7 அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போர்ச்சுகலில்
போர்ச்சுகல், இப்போ எங்கள் நாட்டுக்கு, இப்போ நான் இருந்த நாட்டுக்கு பக்கத்து நாடு தான் லிஸ்பன். போர்ச்சுகல்ங்கிற ஒரு நாட்டில் லிஸ்பனுங்கிற ஒரு ஊரில் தான், ஒரு சின்ன ஊரில் பிறந்தார். அவர் வாழ்ந்த இந்த மொத்த வீடே இவ்வளோ தான். இதுக்குள்ளேயே அவர் படுப்பார், அதுக்குள்ளேயே தூங்கிக்குவார். அவரோட சாப்பாடு பர்கர் தான் 2 நேரம். அதுவும் மெக்டொனால்ட்ஸுங்கிற கம்பெனி 8 மணிக்கு மேலே மிஞ்சி போகிற ஒரு சாதாரண பண்ணை எடுத்து சாப்பிட்டு வந்தவர். இன்றைக்கி அவரை பற்றி நான் சொல்லணும் உங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் அப்படிங்கிறது அந்த ஃபயர். அதாவது நீங்கள் ஒன்று பண்ணணும்னா அதை பண்ணணும். அதாவது 2வது, உங்களுக்கு எவ்வளோ வேணால் டேலண்ட் இருக்கலாம். தம்பி, நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணால் டேலண்ட் இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ அறிவால் இருக்கலாம். ஆனால் அந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா டேலண்ட், டிசிப்ளின் ஆல்வேஸ் பீட்ஸ் டேலண்ட். ஏன்னா வித் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஒரு டேலண்ட் மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ எப்பொழுதுமே அந்த ஹார்ட் ஒர்க் பர்சன்ஸ் ரொம்ப வேணும். ஒரு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் செட் பண்ணுங்கள். அம்மா அப்பா வீட்டில் என்ன நடந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் செட் பண்ணுங்கள். காலைல நான் இத்தனை மணிக்கு தான் எந்திரிப்பேன்னா எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருங்க. காம்ப்ரமைஸ் ஆகாதுங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு பெரிய பெரிய விஷயத்தையும் சரி ஓகே பரவாயில்ல, நான் ஓகே பரவாயில்ல இவ்வளோ சொல்கிறேன், நானும் இது பண்ணுறதில்ல, நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்போ அந்த காம்ப்ரமைஸை நீங்கள் குறைக்க வெற்றி உங்களை நோக்கி ஈர்க்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸி. உலகத்தில் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி தம்பி, ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதாவது சுயநலமாவது உங்கள் எண்ணத்தை நல்லதாக்கிங்க, உங்கள் எண்ணம் போல் வாழ்வு. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். வார்த்தைக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. ஸோ அதனால் நான் ஐஏஎஸ் ஆகணுமா ஐஏஎஸ் ஆவேன், ஐஆர்எஸ் ஆகணுமா ஐஆர்எஸ் ஆவேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர் ஆயிடுவேன். அதை நீங்கள் ஃபேமாக பிலீவ் பண்ணுங்கள். நம்பிக்கையை தாண்டி ஒரு விஷயங்கள் எவ்வளவு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற மாதிரி வரவே வராது. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே. இந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 3 திங்ஸ் ரொம்ப முக்கியம். ஒன்று கான்ஃபிடென்ஸ், அதாவது உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஸோ நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் எபிலிட்டி. உங்கள்கிட்ட இன்றைக்கி திறமை இல்லாமல் இருக்கலாம், இல்லை இன்றைக்கி திறமை கம்மியாக இருக்கலாம், ஆனால் நான் எதையுமே கற்றுக்கிட்டு நான் அதில் எக்ஸல் ஆவேங்கிற மனநிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுதான் உங்கள் வெற்றிக்கான முதல் படி. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ். அடுத்து ஃபோக்கஸ். கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு குறையும், ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இன்னும் குறையும், இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் சுத்தமாக இருக்காது, அப்புறம் போதும். ஸோ அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறத எப்போவுமே கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்குது. அந்த தொடர்ச்சியை இடைவிடாமல் நீங்கள் கொண்டு போகிற விதம் அதுதான் வெற்றி. சின்ன சின்ன விஷயமா பண்ணால் கூட, ஆனால் டெய்லி பண்ணிக்கிட்டே வாங்களே, அது ஒரு நாள் முடியும் போது பெரிய விஷயமாகும். ஸோ அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறத நல்ல மனசை வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. தேர்ட் நான் சொன்ன கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக செய்யணும். எதை பண்ணாலும் தொடர்ச்சியாக டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சோர்வாக இருந்தாலும், சோர்வு இல்லாமல் இருந்தாலும், இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும், நீங்கள் வச்ச கோல்லேருந்து என்றைக்குமே பின் வாங்கவே வாங்காதீங்க. அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன். இன்றைக்கி தலைமுறையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நான் சொன்ன மாதிரி சார் மணிகண்டன் சார்லாம் சொன்னாங்க, ரொம்ப இன்டர்நெட்டில் இல்லாத திங்ஸே இல்லை. ChatGPT 4+லாம் வந்திருக்கு. ஒரு ஹியூமனை விட பல மடங்கு அறிவான, இல்லை ஒரு விஷயத்தை வேகமாக செய்யக்கூடிய ஏஐ ரோபோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டயத்தில் அதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய நம்ம ஜென்ரேஷனில் தான் ஒரு ஃபெயிலியரையும் ஒரு ஒரு ரிஜெக்ஷனையும் நமக்கு எப்படி கையாளுறதுன்னு தெரியல. அதாவது எவ்வளோ உலகம் அட்வான்ஸ் ஆகுதோ, எவ்வளோ நம்ம பெரிய பெரிய விஷயங்களை பண்ணுறோமோ, அதே இடத்துல நம்மளால் ஒரு சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸையும் கூட ஹேண்டில் பண்ண முடியல. போயிடுச்சு, நான் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன், எப்படி இந்த ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற என்னோட ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னா, தோத்துட்டீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஆமாம் நான் தோத்துட்டேன். நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈகோக்குள்ளே நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கே ஒரு ஈகோ இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒத்துக்க மாட்டோம். நான் சொல்கிறது கரெக்டு, நான் பண்ணுறது சரி. அப்போ அந்த ஈகோவை ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை தான், உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஜெயிங்க. உங்களை ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஈகோவை கொண்டுருங்க. ஈகோவை வரவே விடாதீங்க, அக்செப்ட் பண்ணுங்கள். முதல்ல நான் தோத்துட்டேன் அப்படிங்க அக்செப்டன்ஸ் வரும்போது தான் உங்கள் காது திறந்து நீங்கள் கேட்பீங்க, அடுத்தவங்கள லிசன் பண்ணுவீங்க. ஸ்பீக் பண்ணுறத விட, இல்லை ஒரு விஷயத்தை பேசுகிறத விட நீங்கள் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்க சொல்கிறாங்களே அதை அனலைஸ் பண்ணுங்கள்.
அனலைஸ் பண்ணுங்க. இவங்க எந்த காரணத்துக்காண்டி சொல்கிறாங்க, இவங்களுக்கு இதில் என்ன நோக்கம் இருந்துட முடியும். ஸோ அதை அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு காட்டு அக்செப்ட் பண்ணணும், நம்ம இதுதான் அப்படிங்கிறது அக்செப்ட். ஓகே, நம்ம தோத்துட்டோம் விட்டுருங்க, நெக்ஸ்ட் என்ன. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அடுத்து ஃபீல். ஓகே, ஸோ ஓகே ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, அதாவது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அழுகையோ ஒரு மன சோர்வோ வந்தால் பரவாயில்ல, தப்பு இல்லை, அதான் அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே, இதனால அது வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் தோற்ற உடனே டக்கு நாளைக்கு ஓடிட முடியாது. ஸோ அந்த சோர்வு வந்தாலும் அதையும் ஏற்றுக்குங்க. மூணாவது என்ன பண்ணுங்கன்னா கேளுங்க, உங்களே கேளுங்க, நான் ஏன் தோற்றேன், ஏன் எனக்கு இது நடக்கலை அப்படின்னு. ஏன்னா 3வது 4வது பர்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு வர அறிகுறியை விட உங்கள்கிட்ட வர அறிகுறி ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட பொய் சொல்லிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே நான் இதை தப்பு தான் பண்ணியிருக்கேன், வெளியில் ஒத்துக்க முடியலன்னா கூட உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஸோ அதை கேளுங்க, ஏன் நான் தோற்றேன், என்ன ரீசன் அப்படின்னு. ஸோ அப்போ உங்களுக்கு அதில் வேலிட் ரீசன் கிடச்சிடும், என்ன காரணத்தால் நான் அதை விட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 4வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்ஷன். ஓகே, அப்போ என்ன தோத்துட்டோன்னு தெரிஞ்சால் அப்புறம் என்ன ஆகும். ஸோ ஓகே, இது எனக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம், அதை சரி பண்ண பார்ப்போம். அதான் டேக் ஆக்ஷன். ஓகேங்களா, அதை நோக்கியான உங்களோட படிகளை எடுத்து வைங்க. 5வது பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்டட் யுவர் செல்ஃப் வித் டூயர்ஸ். டூயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், உங்களுடைய சர்க்கிளை ரொம்ப வைசராக வச்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. சர்க்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட சுற்றம் தான் நீங்கள் யாருன்னு தீர்மானிக்கும். ஒரு இடத்துல போய் இதே ஃப்ரெண்ட்ஸில் வாடா அங்கே போய் படம் பார்க்க போகலாம், இங்கே போய் இது பார்க்க போகலாம் அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் அப்படியே தான். அது தப்புன்னு சொல்ல தம்பி, எல்லாருமே என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு. ஆனால் வாழ்க்கை அது மட்டுமே கிடையாது, சரிங்களா. ஸோ அப்போது யாரால் முடியும், யாரால் என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி சர்க்கிளோட சேருங்க. உங்களை விட அறிவான சர்க்கிளோட எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் பழகுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும், சரிங்களா. உங்களுக்கு கூட கம்மியான அறிவு இருக்கவங்களோ இல்லை உங்களுக்கு கூட வேறு உங்களுடைய மனதை விட வேறு ஒரு விருப்பம் உள்ள மனிதர்களோட சேரும் பொழுது உங்களுடைய இதை டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ அப்போ உங்களோட சம்மந்தப்பட்ட உங்களுடைய அறிவுக்கு உட்பட்ட உங்களோட வேவ் லென்த்தில் உள்ள மனிதர்களோட உங்களுடைய கான்டாக்டை வச்சுக்கோங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன். அப்போ ஓகே இதெல்லாம் பண்ணிட்டேன் அடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்குள்ளே எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக சில மோட்டிவேஷனை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் உங்களை அடிக்கடி மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்க முடியும். 24 மணி நேரமும் உங்கள் மனநிலை நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும். அப்பாவோ அம்மாவோ யாருமே உங்க கூட 24 மணி நேரம் இருக்க முடியாது. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து ஹைட்ரேட்டாக இருக்கணும்னா தண்ணி குடிக்கணும் இல்லையா. இன்றைக்கி நான் நாள் ஃபுல்லாக ஹைட்ரேட்டாக இருக்கணும், இல்லை நாள் ஃபுல்லாக நான் பசி இல்லாமல் இருக்கணும், நீங்கள் சாப்பிடணும். அதே மாதிரி நீங்கள் நாள் ஃபுல்லாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்திரிச்சு ஒரு மிரருக்கு முன்னாடி போய் நில்லுங்க, பார்த்து சொல்லுங்கள், நீ தான் பெஸ்ட், ஐ ஆம் த பெஸ்ட், ஓகேங்களா, நான் தான் பெஸ்ட்டு, இந்த துறையில் நான் தான் பெஸ்ட். ஸோ இது என்னால் பண்ண முடியும், இந்த நாள் என்னோட நாள், என்னால் இதை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற மோட்டிவேஷனில் நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துக்குங்க. ஸோ அது உங்களுக்கு பெரிய இடத்துல இன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் ரிசல்ட் தெரியாது. ஆனால் ஒரு வருஷம் பார்க்கும்போது ஒரு மனுஷனா ஒரு பையனா ஒரு பொண்ணா நீங்கள் எவ்வளவோ மேம்பட்டிருப்பீங்க. உங்களோட மனநிலை ரொம்ப சட்டிலாகவும் அமைதியாகவும் இருக்கும். அமைதியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அதிகமாக சிந்திக்க தோணும். ஸோ அப்போ இந்த மாதிரியான மனநிலை உருவாக்கிங்க நீங்கள். அப்படிங்கிற அந்த காலையில் எழுந்திரிச்சு நான் சொல்லக்கூடிய இந்த 3 மந்த்ரா சொல்லுங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டே டிசிப்ளின் பீட்ஸ் டேலண்ட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரொனால்டோவை விட மெஸ்ஸிக்கு டேலண்ட் அதிகம். மெஸ்ஸின்னு ஒரு ஃபுட்பால் பிளேயரை பார்த்து தெரியும், அவருக்கு நேச்சுரலாகவே டேலண்ட் இருக்குது. ஆனால் இந்த ரொனால்டோ அப்படிங்கிறவருக்கு அந்த டேலண்ட்லாம் கிடையாது. அவரோட ஒரே நோக்கம் ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க்கு தான் அந்த டேலண்ட்டை கொண்டு வருது. ஸோ வித்தவுட் ஹார்ட் ஒர்க் வந்து டேலண்ட் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ஹார்ட் ஒர்க்குங்கிறத கண்டிப்பாக மைண்ட்ஸை வச்சுக்கோங்க. அடுத்து வந்து செகண்ட் இது யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் யூ திங்க். ஸோ இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன். நானே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. நானும் உங்களை மாதிரி கூட்டத்தில் உட்காந்து இந்த மாதிரி பேசுகிறவங்களை கேட்ட வந்தான். ஸோ அப்போ நான் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நானே என்னை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் இந்த இடத்துக்கு வருவேன், நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு. அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் இங்கே கூட்டு வந்திருக்கு. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. உங்களோட சக்திக்கு மீறி மேனிஃபெஸ்ட் பண்ணால் கூட அதையும் தாண்டி இந்த உலகத்தில் உங்களால் நடக்க முடியும். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா. நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் நம்புங்க. அடுத்து 3வது பாயிண்ட் என்னென்னா எவ்ரி செட்பேக் இஸ் அ செட்டப் ஃபார் கம்பேக். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தோக்கும் போதும் நீங்கள் எந்த இடத்துல தோத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதை ஒரு எய்ம் பாயிண்ட்டாக வச்சு அடுத்த தடவை நீங்கள் முயற்சி பண்ணும்போது அந்த இடத்தோடு நீங்கள் தாண்டுவீங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு தடவை நீங்கள் தோக்கும் போதும் உங்களுக்கு ஒரு எல்லை தெரியும், அந்த எல்லையை தாண்டது தான் உங்களோட அடுத்த நோக்கம். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஓவர் ஆஃப் த பீரியட் சக்ஸஸே உங்களுக்கு வந்துடும். இவ்வளோ தான்.
சிம்பிள். ரொம்ப ஜெயிக்கிறதுக்கெலாம் பற்றி ரொம்ப கஷ்டப்படணும், தூங்காமல் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒரு சின்ன இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு கல்லை எறிகிறீங்க, அந்த கல் ஒரு இடத்துல விழுகுது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருது, அதுதான் பாயிண்ட்டுன்னு. அடுத்த கல்லை எறியும் போது அந்த மொதல் கல்லை கூட தாண்டணுங்கிறது அந்த கல்லுக்கு எய்மாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ ஒவ்வொரு தோக்கும் போதும் சந்தோஷப்படுங்க, முடிஞ்ச அளவுக்கு தோத்துருங்க. வாழ்க்கையில் சின்ன வயசுல நிறையா தோத்துருங்க, நிறைய ரிஜெக்ஷன் நடங்க. 2 விதமாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். தோல்வி 2 விதமாக செயல்படும். ஒன்று, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈகோவை பூஸ்ட் பண்ணி உங்களை டிஃபெண்ட் பண்ணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அட்ரினல் வந்து உங்களை டிஃபெண்ட் பண்ணும், நான் எப்படி இல்லை அப்படின்னு. ஆனால் அதே ஈகோவை ஃபியூவல் ஆக்குனீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பெரிய ஜெயிக்க வைக்கும். அதுக்கு உதாரணம் விராட் கோலி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், விராட் கோலி 18 வருஷமாக கப்பை எடுக்க முடியல. ஒரு நல்ல பிளேயர், எவ்வளவோ திறமை இருந்து, எவ்வளவோ ஸ்போர்ட்டிங் எபிலிட்டி இருந்தும் அவரால் ஒரு கப்பு ஜெயிக்க முடியல. ஆனால் அந்த கண்டினியூஸ் பிச்சிங் இருக்குது பாருங்கள், பரவாயில்ல அடுத்த வருஷம், பரவாயில்ல அடுத்த வருஷம், பரவாயில்ல அடுத்த வருஷம், அந்த கண்டினியூஸ் எபிலிட்டி கண்டிப்பாக ஒரு நாள் கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வேறு யார் உதவி பண்ணணும்னு இல்லை, இந்த யூனிவர்ஸ்க்கு காது இருக்குது, இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கேட்கும், அதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதுகிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதுகிட்ட கேளுங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு நீ சொல்லுங்கள், அதுவே வந்து அதுக்கான ஆளை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால் தோல்வி வந்தாலும் பயப்படாதீங்க, உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு சில லைஃப் மாரல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க மாட்டேன், போர் அடிக்க மாட்டேன். ஸோ லைஃப் மாரல், சில மாரல் வந்து லைஃப்பில் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிச்சி ஆகணும். இதை வந்து நீங்கள் மாற்றுக்கிறதுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் உங்களுடைய நீங்கள் கடந்து வந்த பாதையும் சரி, உங்களுடைய மூத்தவங்களையும் மதிங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மதிச்சிங்க அப்படின்னா அது ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா உங்கள் சுயநலத்துக்காண்டியா. ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்களை மதிக்கும் பொழுது அவங்ககிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு மனுஷர் பக்கத்துலையும் ஒரு ஆரா இருக்கும், ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த இது உங்களுக்கு ஈர்க்கும். நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசும்போதோ ஒரு சின்ன சிரிப்பும் கூட அந்த வைபு கூட உங்களுக்கு உங்களுடைய மனநிலைக்கு சொல்கிறேன், உங்களுடைய டெம்பர்மெண்ட்டை வந்து சீராக வச்சுக்கும். ஸோ அதனால் எந்த ஈகோவும் இல்லாமல் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், உங்களோட எல்டர்ஸாக ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அப்பா அம்மாவை மதிங்க. ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் பெட்ரேஸ் யூ. ஸோ நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு வெறுக்காதீங்க. ஸோ அந்த உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களை எப்போவுமே துரோகம் செய்யாது. ஸோ எப்போதுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, நெவர் லை டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே பொய் சொல்லிக்காதீங்க. இல்லை நான் ஓகே எனக்கு இதனால இது ஆகலை ஆகலைன்னு சொல்லி உங்களையே நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி பொய் சொல்லிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் டு லிசன் பிஃபோர் ஸ்பீக். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி லிசன் பண்ணுங்கள். ஸோ லிசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. தம்பி நான் இப்போவும் சொல்கிறேன், கண்டிப்பாக லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ண உங்களை அறியாமல் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசி லிசன் பண்ணுறது 10 புக்கு படிக்கிறதுக்கு சமம். சரிங்களா? 10 புக்கு வந்து எல்லாராலையும் கண்டினியூஸாக படிக்கணும்னு சொல்ல முடியும், ஆனால் எல்லாராலையும் கேட்க முடியும். ஸோ அதனால் கேளுங்க. அடுத்து 5வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பி கைண்ட் டு காஸ்ட் நத்திங் பட் மீன்ஸ் எவ்ரி திங். ஒருத்தவங்கள்ட்ட கைண்டாக இருக்கிறது, ஒருத்தவங்க அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய செலவு இல்லை, ஆனால் அதை சொன்ன மாதிரி அதில் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சின்ன விஷயம், பட் ஆனால் பெரிய பெரிய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ உங்களோட டேர்முக்கு வர்றேன். ஸோ நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, லைக் உங்களுக்கான அப்ராட் கோல்ஸ். நம்ம இங்கே படிக்கிறோம், உங்களுக்கு எவ்வளவோ கெரியர் இருக்கும். நம்ம 12th முடிச்சதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா, இல்லை ஒரு மெடிக்கல் போகலாமா, இன்ஜினியரிங் போகலாமா அப்படின்னு உங்களுக்கு 1000 டவுட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் கெரியர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நானாக தான் சூஸ் பண்ணுறேன்னா, ஏன்னா வெளியில் யாரும் சொல்லி சூஸ் பண்ணுறாங்களாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் நீங்கள் எக்ஸல் ஆக முடியும். பிடிக்காத ஒரு படிப்பை எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த விஜய் படத்தை சொல்கிற மாதிரி தான், படி நீ கபடிங்கிற நான் படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அடுத்த வர 4 வருஷமோ அதுக்கப்புறம் வரக்கூடிய 10 வருஷமோ நீங்கள் தான் உங்கள் லைஃபுக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து நிறைய கரியர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் வந்து ரொம்ப அட்வான்சிங் டெக்னாலஜி, அதாவது நீங்கள் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், மெடிக்கல், அப்புறம் வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்ன ஃபீல்டு எடுத்தாலுமே IoT அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். என்ன பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதாவது இணைய வழியை உட்படுத்தி தான் எந்த ஒரு சேவையுமே நடக்கும். சரிங்களா? அதில் நிறைய ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. பட் அந்த இணைய வழி, அதாவது முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு அக்ரிகல்ச்சர் தான். ஓகேங்களா? எனக்கும் ஒரு இன்டர்நெட், அதாவது ஏஐக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி அந்த அக்ரிகல்ச்சர் உள்ள அந்த விவசாயிகளுக்கு பயிருக்கு வந்து உரம் போடுறது கூட ட்ரோன்ஸ் தான்.
ஸோ அதனால் எந்த துறையாக இருந்தாலும் இன்டர்நெட் ஐஓடி திங்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நம்ம தவிர்க்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அது சம்மந்தமான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள். ஓகேங்களா? படிப்புங்கிறது டிகிரி தான். டிகிரியை வச்சு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, நீங்கள் எதில் சிறப்பானப்பா, ஏதோ ஒரு ஸ்கில் எடுத்துக்கோங்க, அதில் எக்ஸல் ஆங்க. இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாகிராமில் கூட கண்டென்ட் போட்டு ஃபேமஸ் ஆகிறாங்க, அது ஒரு ஸ்கில். அதனால் படிப்பு அதை தாண்டி உங்கள்கிட்ட தனித்திறமையை ஒன்று வளர்த்துக்குங்க. அதை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது சரியான வயசு. 12th முடிச்சிருக்கீங்க, இப்போலேருந்தே நீங்கள் உங்களுக்குன்னு என்ன தனித்திறமையோ அதை வளர்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? டேட்டா எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான்லாம் ஆர்டர் பண்ணுறீங்கல்ல, பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க. இன்றைக்கி திருப்பத்தூர்லேயே ஜொமேட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனி 5 வருஷமாக 10 வருஷமாக லாஸாகவே தான் ஆகுது. அந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியே கிடையாது. அவங்க ஷேர் மார்க்கெட்டெல்லாம் லிஸ்ட் ஆகுறாங்க, அவங்க இவ்வளோ தோசை விற்கிறாங்க, இவ்வளோ பிரியாணி விற்கிறாங்கல்ல, ஆனால் அந்த கம்பெனி ஒரு லாபகரமான கம்பெனியே இல்லை. அப்படி இருந்தும் அந்த கம்பெனி ஏன் அதை திருப்பி அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, உங்களோட செயல்பாடுகளை உங்களை வச்சே கண்காணிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாப்பாவுக்கு தோசை பிடிக்குது அப்படின்னா, இந்த பாப்பா தோசை ஆர்டர் பண்ணுறதெல்லாம் ஒரு டேட்டாவாக ஸ்டோர் பண்ணிகிட்டே வருவாங்க பின்னாடி. இந்த பாப்பா எப்பப்பெல்லாம் தோசை சாப்பிடுது, அந்த பையனுக்கு பிரியாணி பிடிக்குதுன்னா இவன் எப்போ பிரியாணி ஆர்டர் பண்ணுறான், எந்த டயத்துக்கு ஆர்டர் பண்ணுறான், எந்த பிரியாணி ஆர்டர் பண்ணுறான், எவ்வளோ ஸ்பைஸாக ஆர்டர் பண்ணுறான், எவ்வளோ உரப்பாக ஆர்டர் பண்ணுறானா, இனிப்பாக ஆர்டர் பண்ணுறானா, எல்லாத்தையுமே ஒரு கம்பெனி டேட்டாவாக எடுத்துக்கிட்டே வரும். இது என்ன ஆகும்னா, ஒரு ஓவர் ஆஃப் த பீரியட், ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும், நீ இந்த இடத்துல தோசை சாப்பிட்னா தோசை சாப்பிட்ற, நீ அவங்க சொல்கிறத நீ சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் டேட்டா ரொம்ப முக்கியம். அந்த டேட்டாஸை வச்சு தான் நம்ம மொத்த ஹியூமனுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இங்கேருந்து நாசா பார்த்திங்கன்னா 1972 2 விண்கள் அனுப்பிச்சாங்க, வாயேஜர் 1, வாயேஜர் 2. அந்த வாயேஜர் 1, வாயேஜர் 2 எதுக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்று கிரக வாசிகள், அதாவது இந்த பூமியை தாண்டி ஏதாவது மனிதர்கள் இருக்காங்களா, எக்ஸோ பிளானட் அப்படின்பாங்க, பூமியை தாண்டிக்கக்கூடிய வெளிக்கோள்களில் நம்மளை மாதிரி மனுஷங்க இருக்காங்களா, அவங்கள்ட்ட பேசணுமே அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி அந்த நாசாவில் உள்ள சயின்டிஸ்ட்டுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி தங்க தகடு பூசி மோர்ஸ் கோட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. மோர்ஸ் கோட், அதாவது இப்போ நானும் நீங்களும் பேசுறதுக்கு எப்படி தமிழ் யூஸ் பண்ணுறோம், ஃபாரினர்ஸோட பேசும்போது ஆங்கிலத்தை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு வேற்று கிரக வாசியோட பேசும்பொழுது மோர்ஸ் கோட், அதுதான் யூனிவர்சலான கோடு. எந்த மனிதருக்கோ புரியக்கூடிய ஒரு மொழி தான் மோர்ஸ் கோட். அதன் மூலியமாக தான் வேற்று கிரக வாசிகளை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதை கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, சரின்னு ஒரு தங்க தகடை அவர் வச்சு இங்கேருந்து வாயேஜர் 1, வாயேஜர் 2ங்கிற ஒரு 2 விண்கலத்தை அவங்க இங்கேருந்து 1972 அனுப்பிச்சிட்டாங்க. இன்னமும் அது போக்கிட்டே தான் இருக்குது. அது எங்கே போகுதுன்னு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, ஆனால் அது எங்கேயோ போகும். அதுக்கு ஃபியூவலோ, ஆனால் இன்ன வரைக்கும் அவ்வளவு தொலைவில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தை விட்டு அது வெளியில் போயிடுச்சு. சோலார் சிஸ்டத்தை விட்டு அந்த வாயேஜர் 1 விண்கலம் வெளியில் போயிடுச்சு. அப்போ பாருங்கள், சோலார் சிஸ்டம்ங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கிலோமீட்டர் சூழ்ந்த ஒரு இடத்த தாண்டி ஒரு விண்கலம் வெளியே போகுது அப்படின்னா, அங்கேருந்து அது எங்கே போகுது, அது என்ன ஃபோட்டோ எடுக்குது, அங்கே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு டேட்டாவை இங்கே அனுப்புது. அப்போ பார்த்துக்குங்க டேட்டா எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. எவ்வளவு தூரம் போன ஒரு விண்கலத்தில் இருந்து கூட அங்கே என்ன இருக்குன்னு நமக்கு படம் பிடிச்சி காட்ட முடியுது. இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுங்க டேட்டா ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த பையன் ஆர்டர் பண்ணுற பிரியாணி, இவனுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும், இவன் எந்த நேரத்தில் ஆர்டர் பண்ணுறான்னு அந்த கம்பெனிக்கு தெரியும். அந்த டேட்டாவை எடுத்துட்டாங்கன்னா அடுத்து வர்ற 100 வருஷத்துக்கு அவங்களுக்கு அது லாபம் தான். இந்த 10 வருஷம் அந்த கம்பெனிக்கு லாஸாக இருக்கலாம், சரியா? உங்களை பற்றி தெரியாமல் உங்களோட பிஹேவியர் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எப்போ ஆசையை தூண்டணும், உங்களுக்கு எப்போ பசியை தூண்ட வைக்கணும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ டேட்டாஸ் ஓரியன்டான கோர்ஸ் படிக்க உங்களுக்கு ஆசை இருந்தால் கண்டிப்பாக படிங்க. அடுத்து வரக்கூடிய 50 வருஷத்துக்குள்ள எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி டேட்டா ஓரியன்ட் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஹையஸ்ட் வேலை வாய்ப்பும் இருக்கும். நான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் தான். நான் எந்த டேட்டா சயின்ஸோ படிக்கலை. நான் படித்தது அக்ரிகல்ச்சர், ஃபாரினில் போனது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இதுதான் நான் படித்த படிப்பு. ஆனால் அந்த வேலைக்கு நான் எப்படி போனேன் அப்படின்னா, எந்த விதமான முன்ன அறிவும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்களுடைய பேச்சு ஆற்றல், ஒரே ஒரு ஸ்கில். நீங்கள் என்ன வேணால் படிங்க, என்ன இது வேணாலும் போங்க, ஆனால் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், அந்த அட்ராக்டிவ், உங்கள் பேசும்போதே
உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஆட்களில் இழுக்கக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் ஸ்பீச், அந்த கம்யூனிகேஷனையும் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் ஃப்ளூயன்சி, இது ரெண்டை மட்டும் வச்சுக்கோங்க. உலகத்தில் எங்கே போனாலும் சர்வே ஆகலாம். அதுக்கப்புறம் வரதெல்லாம் அடிஷ்னல் தான். இது ரெண்டும் மேண்டேட்ரியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி மட்டும் போனது தான் எனக்கு அந்த டேட்டா அனலிஸ்ட். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஒன்லி என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை மட்டும் வச்சு அந்த இன்டர்வியூ பீட் பண்ணேன். இன்றைக்கி அதை பற்றி எல்லாம் தெரியும், பட் உள்ளே போகும்போது எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் இன்றைக்கி இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டேட்டா இன்ஜினியரிங் படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி படிப்புகள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கெரியருக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் அதிகமாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமோட்டிவ். இன்ஜினியரிங் செக்டரில் படிக்கிற யாருக்காவது ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமொபைல், கார் சம்மந்தம் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கும், நான் ஒரு வெஹிக்கிள் சம்மந்தம் படிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஈவி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெட்ரோல் கார்ஸ்லாம் ஒழிச்சிட்டு வர்றாங்க. அப்போ என்ன ஆகும்னா எலக்ட்ரிசிட்டி அதிகமாகும், எலக்ட்ரிக்கல் கார் அதிகமாகும். அப்போ க்ரீன் எனர்ஜியை பயன்படுத்துவாங்க. க்ரீன் எனர்ஜின்னு என்னது? சோலாராக இருக்கட்டும், பேட்ரிஸ். ஸோ அப்போ அந்த இடத்துல உள்ள லித்தியம் அயன் பேட்ரி, அது சம்மந்தமாக அந்த லித்தியம் அயன் இந்த மாதிரி காம்போனண்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் ஆகுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடியே இந்த கார்பன் எமிஷன் இருக்கு இல்லையா, நம்ம இந்த பஸ்ஸிலோட புகை, CO2, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கார்பன் எமிஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் ஏன் சொல்கிறேன்னா ரேண்டம் கோர்ஸ், எல்லாரும் போகிற பாதை கிடையாது, யூனிக். நீங்கள் எப்போ தனித்துவமான ஒரு பாதை எடுக்கிறீங்களோ அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியுறத விட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கார்பன் எமிஷன் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து EV ஆட்டோமோட்டிவ், ஸோ இந்த மாதிரியான படிப்புகளை இன்ஜினியர் படிக்கிறதுக்கு ஆசை இருந்தால் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இங்கிட்டு பிஸ்னஸ் சைடு வந்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்னஸில் உள்ள என்னென்ன மாடல் இருக்குது, ஒரு தொழில் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத பற்றியான ஒரு ஃப்ளோ மேப், அதை வந்து நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கம்பெனிக்குள்ளே கிளைண்ட்டுக்கு கன்வே பண்ணுறது, இதுக்கு பேர் தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட். சிம்பிளான வேலை, ஆனால் ரொம்ப முக்கியமான வேலை. எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுங்கிற ஒரு பொசிஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் எந்த விதமான டிகிரி வேணால் படிச்சுக்கலாம். பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகிறதுக்கு எந்த விதமான டிகிரி வேணால் படிக்கலாம், ஓகேவா? அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் சம்மந்தமாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பயோமெடிக்கல் ஒரு நல்ல ஃபீல்டு. ஏன்னா இன்றைக்கி நிறைய டிசீசஸ் புதுசாக வருது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மனுஷனை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி அவனுக்கு உயிர் கொடுக்கலாங்கிற அளவுக்கு மெடிக்கல் முன்னேறிடுச்சு. ஸோ அப்போ மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப வெயிட்டலான இண்டஸ்ட்ரி. கண்டிப்பாக மெடிக்கலில் உங்களை கரியர் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பயோமெடிக்கல் ஒரு பெஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி IoT, அங்கேயும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை வச்சு எப்படி மெடிக்கலை எலவேட் பண்ணலாம், எப்படி அதுலேருந்து சொன்ன மாதிரி வெறும் MBBSக்கு இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஸ்கோப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் டாக்டரே படித்தாலும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், அதில் நீங்கள் என்னவா புதுமையாக பண்ணுறீங்க, ஸோ அதில் நீங்கள் எக்ஸல் ஆகுறீங்க. அப்படி பாருங்கள், என்ன படிப்பு படித்தாலும் அது கூட ஒரு 2 ஸ்கில் சேர்த்து படிங்க, அது ரொம்ப முக்கியம். வெறும் படிப்பு எல்லாரும் நீங்கள் டிகிரி படிக்கலாம், நான் டிகிரி படிக்கலாம், அவர் டிகிரி எல்லாரும் டிகிரி படிக்கலாம். டிகிரி படித்த எல்லாருமே ஜெயிச்சிட முடியுமா? டிகிரி படித்த எல்லாத்துக்கும் கெரியர் கிடச்சிருமானா? கிடையாது. ஸோ அங்கே நீங்கள் என்ன இடத்துல உங்களோட திங்ஸை வந்து எக்ஸல் ஆகுறீங்கிறத மேட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபாரினை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து யூரோப் எஜுகேஷனை பற்றி தான் உங்களுக்கு பேச வந்திருக்கேன். யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 28, அதாவது செங்கன் ரீஜியன் சொல்லுவாங்க, 28 நாடு சேர்ந்து தான் இந்த செங்கன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செங்கன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு விசா வேணும். விசா இருந்தால் தான் நம்ம ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போக முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த ஐரோப்பா ஒன்றியத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் நீங்கள் படிக்க போனீங்க அப்படின்னா அந்த ஐரோப்பா பிராந்தியத்தில் உள்ள 28 நாடுகளுக்கும் உங்களால் வேலைக்கு போக முடியும், படிக்கவும் முடியும். ஒரே விசா 28 நாடுக்கும் உங்களால் ட்ராவல் பண்ணி படிச்சுக்கவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ போலந்துன்னு ஃப்ரான்ஸ்னு ஒரு நாட்டு இருக்குன்னு வச்சுங்க. ஃப்ரான்ஸில் உள்ள நாட்டுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க விசா எடுத்து, உங்களுக்கு அங்கே பிடிக்கல, இல்லை அங்கே உங்களுக்கு வேலைக்கு கிடைக்கல அப்படின்னா பக்கத்தில் ஜெர்மனிக்கு போய்க்கலாம். ஸோ ஜெர்மனி பிடிக்கலன்னா ஃப்ரான்ஸ் போகலாம், ஃப்ரான்ஸ் பிடிக்கலாம் இட்டாலி போகலாம். அது மாதிரி 28 நாடுகளையுமே உங்களால் எந்த ஒரு எஜுகேஷனே படிக்க முடியும், எங்கேயும் வேலையை பார்க்கவும் முடியும். அதே மாதிரி நீங்கள் யூரோப்பில் வாங்கக்கூடிய டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட டிகிரின்னு வராது, மொத்த யூரோப்புக்கான டிகிரின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரான்ஸில் ஒரு டிகிரி வாங்குறீங்கன்னா அது ஃப்ரான்ஸ் டிகிரின்னு மட்டும் வராது, அது யூரோப்புக்கான டிகிரி தான். அப்படி பார்க்கும்போது நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம், இந்த நாடு இல்லைனாலும் அந்த நாடு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது நான் படித்த யூனிவர்சிட்டி, இது நான் படித்தது பார்த்திங்கன்னா போலண்டில் விஸ்டுலா யூனிவர்சிட்டிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி தான் படித்தேன். வேர்ல்டு ரேங்கிங் வந்து 800வது இடம். நம்ம பார்த்திங்கன்னா சில யூனிவர்சிட்டிக்கெலாம் தரங்கள் இருக்கும். ஸோ அப்போ டாப் 1000 உலகத்திலே
சிறந்த 1000 பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பல்கலைக்கழகம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே தான் உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியும். அது என்னென்ன கோர்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேச்சுலர்ஸில் இன்ஜினியரிங், மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா MBA, போஸ்ட் கிராஜுவேட்டட், விஷுவல் கம்யூனிகேஷன், டேட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி பல கோர்சஸாக வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் மெடிக்கலுக்கு நீட் பாஸ் கண்டிப்பாக வேணும். பட் அங்கே உள்ள மெடிக்கல் வேறு மாதிரி இருக்கும். யூரோப்பில் இருக்கக்கூடிய மெடிக்கல் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் திருப்பி அங்கேயே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். லண்டன்லேயோ அங்கே தான் திருப்பி நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றது வேஸ்ட். நீங்கள் ஃபாரினில் மெடிக்கல் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரஷ்யா, உக்ரைனில் படிச்சுட்டு இந்தியாவுக்குள்ளே வர்றது உங்களுக்கு பெனிஃபிட். ஆனால் யூரோப் மாதிரி கண்ட்ரியில் நீங்கள் மெடிக்கல் படிச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே ஒரு டாக்டர் ஆகிறது தான் என்னோட ஒப்பீனியனில் நல்லதாக இருக்கும். திருப்பி நீங்கள் அங்கேருந்து இங்கே, ஏன்னா அங்கே உள்ள மெடிசின்ஸ் எல்லாமே பவுடர் ஃபார்மில் இருக்கும். இப்போ நம்ம இங்கே பேராஸ்டமால் எப்படி ஒரு சின்ன மாத்திரை ஒரு சாலிடாக இருக்குது, அங்கே வந்து பவுடர் இருக்கும், அதே பேராஸ்டமால். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மருந்தோடைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அதனால் அங்கே மெடிக்கல் படிச்சிங்கன்னா அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் அங்கேயும் இருக்கலாம், அங்கேருந்து இங்கே வந்தாலும் அந்த படிப்புக்கான இன்னைக்கு நீங்கள் ஃபாரினில் ஒரு MS படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் மினிமம் 20 லட்சம் ரூபா வருஷத்துக்கு. அப்போ மாதத்துக்கு 1.80, 1,80,000 ரூபா, ஒரு ரொம்ப டீசெண்டான சேலரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஸ்டார்டிங்காக ஒரு 25 வயசு பையனுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி இது இன்றைக்கி உள்ள மார்க்கெட் ப்ரைஸ் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அப்ராட் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப வேலிட். ஏன்னா ஃபாரினில் வந்து எஜுகேஷன்ஸ் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் படிக்கிற யூரோப்லாம் நான் என்ன படித்தேன், நான் என்ன பேக்ரவுண்ட் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் அந்த இன்டர்வியூவை கிராக் பண்ணுறேன்னா எனக்கு அந்த டெபிலிட்டி இருக்கா, அதுதாங்க. ஸோ நீ என்ன படித்த, ஏது படித்த. ஆனால் இந்தியா மாதிரி நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அகாடமிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய நாடு. நீ எங்கே படித்த, அதை வச்சு நம்மளை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது, அதை வச்சு நம்மளை மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு நாடு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வெளிநாட்டில் படிச்சுட்டு இல்லை ஒரு 2-3 வருஷம் வேலை பார்த்துட்டு எனக்கு முடியலன்னு திருப்பி வந்தால் கூட அது உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ அந்த படிப்பு இங்கே உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். சரி, ஓகே, நல்ல ஒரு வெளிநாடுன்னு சொல்கிறீங்க. நான் எப்படி இப்போ எனக்கு வந்து அதே சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இப்போ வெளிநாடுன்னு சொல்கிறோம், போகிறோம், எப்படி நம்பிக்கை, எப்படி படிக்கிறது, என்ன ப்ராசஸ், இதை பற்றிலாம் உங்களுக்கு யூரோப்புன்னு சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் தள்ளி வேறு கண்டம் அது. அப்போ நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் போய் கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் போகும்போது எந்த விதமான எனக்கு சரியான கைடன்ஸ் கிடையாது. எங்கே போய் யாரை பார்க்கணுன்னு தெரியாது, எவ்வளோ ஃபீஸுன்னு தெரியாது, யாரை நம்புறதுன்னு தெரியாது, அங்கே போனால் என்னை யார் பார்த்துக்குவான்னு தெரியாது. இந்த மொத்த கேள்விகளோடு தான் நான் இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி யூரோப் போனேன். பட் நான் போனதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தோணுச்சு. என்ன அப்படின்னா, நான் வந்த மாதிரி எனக்கு என்னென்னலாம் தேவைப்பட்டுச்சு நான் நினச்சனோ அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு சர்வீஸை ஆஃபர் பண்ணணும், ஒரு கன்சல்டன்சி தொடங்கணும். நான் என்னென்னலாம் எனக்கு மிஸ் ஆச்சோ அதெல்லாம் அடுத்து வர தலைமுறைக்கு எதுவுமே மிஸ் ஆகாமல் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கம். அதனால ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் ஸ்டெப் ஓவர்சீஸ். ஸோ இதில் நான் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையான தன்மை. என்ன கோர்ஸு, எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வருது, உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு, இதுதான் டிரான்ஸ்பரன்சி. ஒரு இடத்துக்கு போகும்போது அதை பற்றியான ப்ளூ பிரிண்ட் உங்கள் கையில் இருக்கணும். புரியுதா? எப்போவுமே ஒரு குழப்பத்தோட ஒரு சந்தேகத்தோட ஒன்று அப்ரோச் பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நிம்மதியாக இருக்காது. அனுப்புகிற பேரண்ட்ஸுக்கும் எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்திருப்பீங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு என்ன விதத்தில் நம்ம போகிறாங்களோ யார் பார்த்துக்குவா. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் டிரான்ஸ்பரன்சி கிளியராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்க, எங்கே தங்க போகிறீங்க, உங்களுக்கான பார்ட் டைம் எல்லாமே கிளாரிட்டியாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ஸ் ஆஃப் செலக்டிங் பெஸ்ட் யூனிவர்சிட்டி. எத்தனையோ யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஆனால் எந்த யூனிவர்சிட்டி பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கான ஒரு கேரியர் கைடன்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஹேசில் ஃப்ரீ அட்மிஷன் ப்ராசஸ். ஒரு அட்மிஷன் போடணும், இல்லை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸோ அந்த எந்த கவலையுமே வேணாம். எண்ட் டு எண்ட், அதாவது உங்களுக்கு இங்கே கேரியர் எடுக்கிறதுலேருந்து அங்கே போய் உங்களுக்கு பண்ணித்தர வரைக்கும் எண்ட் டு எண்ட் ஸ்டெப் ஓவர்சீஸ் வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் எங்களுடைய எண்ட் டு எண்ட் ப்ராசஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசா சக்ஸஸ் ரேட். விசாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா யார் கையிலையும் கிடையாது. அப்ளை பண்ணலாம், சப்போர்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம், ஆனால் கிடைக்கிறதும் கிடைக்காதும் எம்பசியோட கையில் இருக்குது. நீங்கள் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது ரெண்டை பொறுத்து தான் விசாவோட சக்ஸஸ் ரேட். பட் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விசாவும் ரிஜெக்ட் ஆனதே இல்லை. நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எடுத்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு நாட்டில் கூட எந்த விசாவும் ப்ராப்ளம் இல்லாமல் இது வரைக்கும் மோர் தென் 12 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாக்டாக நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் விசா ஸ்டாஃப்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணணும், நீங்கள் இன்டர்வியூ எப்படி பேசணும், அந்த ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருவோம்.
எப்படி பேசணும், ஒரு கான்செப்ட் கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எல்லாமே ட்ரெயின் பண்ணி தான் அனுப்போம். ஸோ உங்களுக்கு அந்த விதமான பயத்துக்கோ வேலை இல்லை. ஓகேங்களா? ஸோ இதான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன். நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீசாக்கான கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன், உங்களை அங்கேருந்து ஏர்போர்ட்டில் பிக் பண்ணுறதா இருக்கணும், சரி, உங்களுக்கான அக்காமடேஷன், எங்கே தங்க போகிறீங்க, உங்களுக்கான அங்கே உள்ள பேங்க் அக்கௌண்ட் செட்டப்பு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே எப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது, அந்த நாட்டோட மொழி எப்படி கற்றுக்கிறது, இது எல்லாமே, அங்கே என்ன ட்ரெஸ் போடுவாங்க, நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு ஒரு அப்பா ஒரு குழந்தை எப்படி வளர்ப்பாரோ அதே மாதிரி தான் ஸ்டெப் ஓவர்சீஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்னு கேட்பீங்க. ஸோ என்னென்ன நான் ஃபாரின் போகணுன்னா எனக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து ஏதாவது இப்போ இந்த IELTS, TOEFL, கேம்பிரிட்ஜ் இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இப்போ அது இல்லை அப்படின்னா எல்லாராலையும் அது கிளியர் பண்ண முடியல, ஆனால் எனக்கு போகணுன்னு ஆசை இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலுடைய சர்டிஃபிகேட், இப்போ நீங்கள் கிறிஸ்தவ ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா CTC ஸ்கூலோடைய உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட் எங்கள் ஸ்கூலில் இங்கிலீஷ்லாம் படித்தாங்கன்னு. அதவே இப்போ குளோபலாக அக்செப்ட் பண்ணுறாங்க. ஃபாரினில் உள்ள யூனிவர்சிட்டிஸ் கூட உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் உள்ள எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணலைன்னா கூட உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை இப்போ அக்செப்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் என்ன இங்கிலீஷில் படிச்சிங்க, என்ன மீடியமில் படிச்சிங்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் மினிமம் 55% மார்க் எடுத்துக்கணும். எந்த கோர்ஸில் நீங்கள் படிக்க போனாலும் உங்களோட 12th மார்க் மினிமம் 55 மேலே இருந்தால் அப்படின்னா உங்களோட அப்ராட் எஜுகேஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து உங்களோட பாஸ்போர்ட்டும் உங்களோட UG சர்டிஃபிகேட்டும், இது ரெண்டும் மட்டும்தான். நீங்கள் UG படிக்க போகணும் அப்படின்னா உங்களோட 12th சர்டிஃபிகேட், நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்க போகணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சுலர் சர்டிஃபிகேட், இதுதான் உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. எந்த நாட்டுக்காக இருந்தாலும் சரி, யூரோப்பில் எந்த நாட்டுக்குமே அதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் ஓவர்சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் புதுக்கோட்டையில் இருந்துச்சு. இப்போ அந்த ஆஃபீஸை மாற்றி நான் திருப்பத்தூருக்கே கொண்டு வந்துட்டேன். ஏன் திருப்பத்தூருக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆசை, எங்கள் அப்பாட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், இந்த ஊரில் இருந்து குளோபலாக ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் உருவாக்கணும் டாடி. இந்த ஊர் திருப்பத்தூர்லேருந்து நான் பிறந்தேன், இதுதான் என்னோட அடையாளம். நான் எங்கே வேணால் போகலாம் வரலாம், பட் என்னோட அடையாளங்கிறது எண்ட் ஆஃப் டே திருப்பத்தூர் தான். ஸோ இங்கேருந்து ஒரு குளோபல் பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட பெரிய பிரைமான நோக்கமே. ஸோ அதுக்காண்டி உருவாக்கப்பட்டதான். ஸோ இங்கேருந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரி நான் சொல்கிறேன். இவர் பேர் டிஷான் ஜேம்ஸ். இவர் ஒரு PhD படித்த அக்ரிகல்ச்சரில் PhD படித்து முடிச்சுட்டு பெங்களூர் யூனிவர்சிட்டியில் இருந்தவர். ஃபார்ம்டெக் நம்ம ஸ்டெப் ஓவர்சீஸ் மூலியமாக இப்போ அவர் போலண்டில் கோர்ஸும் முடிச்சுட்டு அமேசானோட எம்ப்ளாயாக இருக்கார். இன்றைக்கி அமேசான்ங்கிறது எவ்வளோ பெரிய நிறுவனம். போலண்டு அமேசானில் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பொசிஷனில், ஒரு நல்ல பொசிஷனில் இங்கேருந்து போனவர் தான். அவருக்கு எந்த இதுவுமே தெரியாது. அவருக்கு வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் படித்தவர், அவருக்கு எந்த வெளி உலகமும் தெரியாது. சிம்பிள் அப்போ ஸ்டெப் ஓவர்சீஸோட ஆஃபீஸ் புதுக்கோட்டையில் இருந்துச்சு. அப்போ அப்ரோச் பண்ணவர். இன்றைக்கி அவர் ஒய்ஃபோட கல்யாணம் ஆகி அங்கேயே செட்டில்டும் ஆகிட்டார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பையன் ஒரு பெரிய ஸ்கூல். ஸோ அங்கே படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இதே நம்ம ஸ்டெப் ஓவர்சீஸ் மூலியமாக சைட்டல் அப்படிங்கிற ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் சீஃப் ஸ்பீக்கராக இருக்கார் இப்போ. ஸோ அடுத்து டாக்டர் மினித்ரா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் எக்கனாமிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஸ்டெப் ஓவர்சீஸ் மூலியமாக இன்றைக்கி அவங்க போலண்டில் உள்ள ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் திருப்பி MS முடிச்சுட்டு பிக்ராம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக செல்வின் என்னோடய ஃப்ரெண்டும் கூட. ஸோ CBRE அப்படிங்கிற ஒரு குளோபல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. இதில் ஸ்டெப் ஓவர்சீஸ் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப சொல்லிக்கிற பெருமையாக இருக்குது. இது மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பும், ஏன்னா இவங்க யாருக்குமே இவங்களோட கெரியர் ஆரம்பிக்கும் போது இவங்க இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு தெரியாது. சும்மா போய் படித்து முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்போ அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொன்னோம். வந்தாங்க, படித்தாங்க, கரெக்டான இன்டர்வியூ கிராக் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க லைஃப் ஆல்மோஸ்ட் செட்டில்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்குமான ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். இப்போ நான் இவ்வளோ பேசினேன்ல, எவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒருத்தர் 40 மினிட்ஸ் அப்புறம் பேசியிருக்கேன். நான் எவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். உங்களுக்கு பல டவுட்கள் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும், படிப்பு மட்டும் இல்லை, பொதுவாக உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி கஷ்டங்கள், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணினாலும் இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம்.
உங்களுக்கு மைக் தரேன், தைரியமாக கேளுங்க. ஓகேவா? தைரியமாக கேளுங்க. ஒரு பயப்படாமோ கூச்சலாம் படாயப்படாது. யார் உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன், உங்கள் அப்பா அம்மா, ஓகேவா? தைரியமாக ரோபோட்டிக் சயின்டிஸ்ட் கோர்ஸ் எடுக்கிறவங்க ரோபோட்டிக் சயின்ஸ் எடுத்து படித்தா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா? ரொம்ப வெரி குட். ஆக்சுவலி நல்ல கொஸ்டின். ஓகேவா? நல்லா clap பண்ணா உங்களுக்கு. அறிவான ஐஓடி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இப்போ இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லைட்டை சுவிட்சு போட்டு நம்ம ஆஃப் பண்ண முடியும். ஆனால் அதே லைட்டுக்குள்ளே ஒரு சென்சாரை வச்சு ஃபோனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் ஐஓடி. சரிங்களா? அதனால எந்த ஒரு துறையிலையும், அதாவது இந்த ரோபோட்டிக்ஸ் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு ரோபோ தான். ரோபோனா நீங்கள் இந்த எந்திரன் படத்தில் பார்க்குற மாதிரி மனுஷ ரோபோ, இந்த டெர்மினேட்டர் படத்தில் பார்க்குற மாதிரி அதுதான் ரோபோன்னு இல்லை. ஒரு சின்ன இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வேக்கம்க்கு ஒரு ஒரு ரோபோட் இருக்குது, 2500 அமேசானில் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் சுவிட்ச் போட்டு விட்டால் ரவுண்டாக இருக்கும், அந்த ப்ரெஷ் க்ளீன் பண்ணிகிட்டே போகும். அது ஒரு ரோபோ. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது மனிதனுடைய வேலையை பழு சுமையை குறைக்கிறதுக்காண்டி உருவாக்கப்படக்கூடியது தான். ஸோ நிறைய விஷயங்கள் ரோபோட் வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாப்பாடு கொடுக்க போகிறதுக்கு ஒரு ரோபோ, சாப்பாடை கொண்டு வர்றதுக்கு ஒரு ரோபோ, ட்ரோன் இருக்கு இல்லையா, கொண்டு போய் டெலிவரி பண்ணுது பார்த்தீங்களா சாப்பாடு, அதுக்கு ஒரு ரோபோ. ஸோ ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நான் அதான் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு துறை. கண்டிப்பாக சொல்கிறேன். அப்ராடில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஜெர்மனிக்கு போனீங்க அப்படின்னா அவங்க தான் ரோபோட்டிக்ஸில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜப்பான். இந்த 2 நாட்டிலையும் நீங்கள் ரோபோட்டிக்ஸ் சம்மந்தமாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய கேரியர் இருக்குது தம்பி. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, நான் எப்போவுமே சொல்கிறேன். பட் ரோபோட்டிக்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக எனக்கு ஒரு கிளாப் தட்டுங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. வெரி குட். எஸ், இது மாதிரி உன் மனசுக்குள்ள நிறைய சந்தேகம் இருக்கும். இது மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்கா? ப்ளஸ் டூ பயோ மேக்ஸில் எடுத்துருக்கான். பயோ இன்ஜினியரிங் இல்லைன்னா பயோ மெடிசன் தான் படிக்கிறான். இதில் வந்து வெளிநாட்டு போலி வேலை வாய்ப்புகள் என்னென்ன கொஞ்சம் தெளிவுபடுத்தும். ஓகே, நல்ல கேள்வி. பயோ இன்ஜினியரிங் நல்லா கேட்டுக்குங்க. யூரோப்பில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா 12th முடிச்சுட்டு தப்பே கிடையாது, 1 வருஷம் பிரேக் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்குங்க. என்னடா திடீர்னு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்க சொல்லணும்னு நினைக்காதீங்க. நான் கற்றுக்காமல் விட்ட ஒரு விஷயம், நான் இன்றைக்கி வரை வருத்தப்பட்டுருக்கேன். எப்போதுமே இந்த வயசில் நீங்கள் விட்டுறது பின்னாடி பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் யூரோப் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷ் பெருசாக பேசப்படும். அப்புறம் யூகே போனீங்கன்னா அடுத்து யூஎஸ். இந்த 3 கண்ட்ரியில் தான் இங்கிலீஷ் டாமினேட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை தாண்டி யூரோப் மாதிரியான பெரிய ஒரு பல கூட்டமைப்பு நாடுகளுக்கு போனீங்கன்னா அந்தந்த மொழிகள் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு செய்யும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜெர்மனி இருக்குது பார்த்தீங்களா, ஜெர்மன் லாங்குவேஜ் அது படிச்சிங்கன்னா இந்தியாவிலேயே இங்கிலீஷ் படித்தா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். பட் அதே சம்மந்தமாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சோ ஜெர்மனோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே உங்களுக்கு 30% சேலரி ஹைக். அதாவது ஒருத்தன் 1 லட்ச ரூபா வாங்குறவனுக்கும் ஒரு ஃப்ரெஞ்சு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு 1,30,000 வரை இந்த கம்பெனி பே பண்ணுது. ஏன்னா அங்கே உள்ள ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ். ஏன்னா இப்போ ஜெர்மனி மாதிரி ஒரு நாடோ ஃப்ரான்ஸ் மாதிரி ஒரு நாடோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இங்கிலீஷ்லாம் அடாப்ட் பண்ண மாட்டாங்க, பேச முடியாதுன்றவாங்க. ஓப்பனாகவே சொல்லுவாங்க, எனக்கு அந்த மொழி தெரியாது, என்னோட மொழியில் நீ பேசு. நம்ம போய் இங்கிலீஷ் நானே போலந்து போனப்போ நிறைய இங்கிலீஷ் பேசும்போது சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, நீ பேசுகிற மொழி எனக்கு புரியவும் இல்லை, நீ என்னோட மொழியை பேசு அப்படிம்பாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கண்டிப்பாக கற்றுக்கங்க. அது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட காம்படிஷனை ரெடியூஸ் பண்ணும். இப்போ 100 பேர் போய் ஒரு போட்டியிலையோ ஒரு கம்பெனியில் போய் போட்டி போகிறீங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சு போகிறவனோட அளவு வந்து 30% தான் இருக்கும். ஸோ 100 பேர் போய் ஒரு போட்டிக்கு ஒரு துறைக்கு காம்படிஷன் பண்ணுறதுக்கும் ஒரு 30 பேர் போய் ஒரு துறையில் காம்படிஷன் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்கான ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ எப்பொழுதுமே உங்களுக்கான காம்படிஷனை குறைக்கிறதுக்கான வழி தான் இந்த ஸ்கில்ஸ். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பயோமெடிக்கல் சொன்னீங்க இல்லையா, அது ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்ச் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லையா? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா பாரிஸில் இருக்குது. ஸோ அங்கே வந்து பயோமெடிக்கல் ஸ்பெஷலைசேஷனே தனி ஒரு டிவிஷன் இருக்குது. ஸோ பல இன்னோவேஷன்ஸ், அதாவது கண்டுபிடிப்புகள் நிறைய கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அங்கே நீங்கள் பேச்சுலர்ஸோ மாஸ்டர்ஸோ படித்தா உங்கள் குழந்தைக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ்னு முடிவு பண்ணால் அந்த ஃப்ரெஞ்சு மொழியை கற்றுக்கங்க. எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த நாட்டோட மொழியை கற்றுக்குங்க, ஈஸியாக ஜெயிக்கலாம். ஏன்னா நீங்கள் வெறும் இங்கிலீஷை மட்டும் வச்சு எல்லா இடத்துலையும் காம்படிட் பண்ண முடியாது. எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும். இன்றைக்கி இங்கிலீஷ் தெரியாதாலும் யாரும் கிடையாது. ஒரு 6 மாதம் கொண்டு போய் ஒரு இங்கிலீஷில் யூகேல போனீங்கன்னா, ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ்லாம் கூட பிச்சை கேட்பான். இது ரொம்ப ப்ராக்டிக்கல்.
ஸோ அதனால் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊருடைய மொழி கற்றுங்க. குறிப்பாக ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் இந்த 2 மொழி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு அதிகம். பயோமெடிக்கல் நான் சொன்ன மாதிரி ஃப்ரான்ஸில் பாரிஸில் அந்த யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் பேச்சுலர்ஸ் கோர்ஸ், 4 இயர்ஸ் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஃபீஸ் அரௌண்டு பார்த்தீங்கன்னா 10,000 euros to 12,000 euros, அப்ராக்சிமேட்டாக 10 லட்சம் to 12 லட்ச ரூபா வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது என்ன வேணும் டீட்டெயிலாக நீங்கள் தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் இதுதான். ஸோ படிக்கலாம். தேங்க்யூ சார். இங்கே நம்ம நீட் எழுதிட்டு போனாலும் அங்கே ஃபாரின்ல போய் நம்ம படிக்கும்போது மறுபடியும் ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்காங்க? இது வந்து நல்ல கொஸ்டின். மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரஷ்யா, யூரோப் மாதிரியான யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. பட் நீங்கள் நீட்டே பாஸ் பண்ணும்போது அது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்காது. இருக்குது, அங்கேயும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. பட் நீட் கிராக் பண்ணும்போது நீட்டோடைய சிலபஸை விட அது ரொம்ப ஒரு லைட்டான சிலபஸ் தான், ஈஸியாக கிராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் பட் இருக்குது சார். ஒருவேளை இங்கே நம்ம வந்து எம்பிபிஎஸ் ஐ மீன் ஃபாரினில் போய் நம்ம எம்பிபிஎஸ் படித்தாலும் இங்கே நம்மளால் டாக்டராக இருக்கான ஃபெசிலிட்டி இருக்கா? நீங்கள் திருப்பி வந்தாலுமே இங்கே மற்ற நாட்டில் படிக்கிற மாதிரி தான் நீங்கள் இங்கே திருப்பி வந்தாலுமே இங்கே எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும். ஸோ இங்கே அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எப்படின்னா எக்ஸ்போர்ட் மாதிரி தான். அப்போ அதாவது அவங்களோட சர்ப்ளஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இந்தியாவோட அந்த எஜுகேஷன் சிஸ்டமே இங்கே உள்ளவங்களுக்கு படித்தவங்க தான் இம்பார்ட்டன் அதிகமாக கொடுக்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியிலேருந்து வரவங்களுக்கு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இங்கே இவங்க எலிஜிபிள் டெஸ்ட் வைக்கிறாங்க. பட் நான் சொன்ன மாதிரி அதையும் நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஏன்னா அங்கே இருந்து வரும்பொழுது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக வருவீங்க. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே கிராக் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் இவ்வளோ தூரம் நீங்கள் இருந்து பொறுமையாக கேட்டதுக்கு உங்களுக்கு நான் போகும்போது ஒரு 3 டிப்ஸை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஆப்பிள் கம்பெனி ஓனர் அவர் சொன்ன ஒரே ஒரு கோட்டோட நான் முடிக்கிறேன். ஸ்டே ஹங்க்ரி, ஸ்டே ஃபோலிஷ். முட்டாளாக இருங்க, பசியோடு இருங்க, வாய்ப்பு உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். மறுபடியும் நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு நேரம் கூப்பிடுவோம். மற்ற ஸ்கூலுக்கு தேவைப்பட்டால் கூப்பிட்டு ஸ்கூலில் லிமிட்டட் ஆடியன்ஸ் பற்றி வச்சு பேசுவோம். இப்போ சார் பேசுனதுலேருந்து ஒன்று புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் உனக்கு லைஃப் பர்பஸ் வேணும். பர்பஸ் இல்லாமல் எதுவும் சாதிக்க முடியாது. ஹேவ் அ பர்பஸ். இது வரைக்கும் பர்பஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பர்பஸ் அப்படிங்கிற நீ முடிவு பண்ணு. முடிவு பண்ணிட்டு அதை பற்றிய திங்கிங் இருக்கணும். எப்பவுமே அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கணும். திங்கிங் எதா மாறணும்? ஃபீலிங் லெவலில் போகணும், உணர்வுபூர்வமாகணும். திங்கிங்கும் ஃபீலிங்கும் சேர்ந்தால் பேஷன் ஆகும். பேஷன் ஆயிடுச்சுன்னா உனக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அந்த வைப்ரேஷன் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த யூனிவர்ஸோட அது நேர கனெக்ஷன் ஆகிடும். அந்த யூனிவர்ஸ்க்குரிய வைப்ரேஷனோட உன்னுடைய வைப்ரேஷன் கலந்துருச்சுன்னு சொன்னால் யூ கேன் அச்சீவ் எனி திங். ஓகே? அதுக்கடுத்து யூ ஷுட் ஹேவ் எ டிசிப்ளின். உனக்கு நல்ல டிசிப்ளினோட லைஃப் அமைக்கணும். இந்த ஸ்டேஜில் இருக்கவங்க மார்னிங் 5 o'clock முன்னால் எந்திரிச்சு பழகு. நான் ஏர்லி மார்னிங் 7:30 மணிக்கு தான் எந்திரிப்பேன்னா அது ஒத்து வரவே வராது, சாதிக்க முடியாது. மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு பழகு. டிசிப்ளினாக எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக செஞ்சு பழகு. யூ கேன் பிகம் வெரி கிரேட். நவ் we are going to honor our chief guest today. I welcome the parents of Joseph Russell also. Come here please. சாருடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. ஹி ஹாஸ் எ வெரி கிரேட் ஃபியூச்சர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியர். ஓகே, I thank every chief guest for this function.
and Joseph Russell sir, which give us a successful path for our future. And I thank all the students to get into the meeting without any delay, and you will be here till the end. And I thank all the parents for coming for your children's appreciation function. And I thank our friend Victor sir and AD Ruban sir and all the teachers who supports us to get good marks. I thank all. Thank you.